இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு விஜய் ரசிகர்களை பார்த்து விகடன் கேட்குற மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. விஜய் ரசிகர்களுக்கு இன்றைக்கி நேற்று கிடையாது, ஆரம்பத்தில் இருந்தே, அதாவது சினிமாவில் இருக்கும்போதே அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஃபேக்கான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணணும், விஜய் தான் நம்பர் 1ன்னு காமிக்கணும், விஜயோட படம் அத்தனை கோடி வசூலாயிருச்சுன்னு காட்டணும், அதுக்காகவே நிறைய ஃபேக்காக போஸ்டர் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது இந்த ட்ராக்கர்ஸு இந்த மாதிரி ஆட்களை வச்சு பேச சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடந்துட்டு தான் இருந்தது. இப்போ விகடன் வரையும் அந்த ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது விகடனில் ஒரு அட்டைப்படம் வெளியிட்டிருக்கிற மாதிரியும், அதில் விஜய் சி ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு இன்னமும் முதலமைச்சராக பதவி ஏற்கிற மாதிரியும் அதில் ஒரு அட்டைப்படத்தை க்ரியேட் பண்ணி, அதாவது ஃபேக்காக ரெடி பண்ணி விஜய் ரசிகர்கள் சோசியல் மீடியாக்களில் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் விகடனில் தான் இந்த அட்டைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னே நினச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் விகடன் தரப்புலேருந்து ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விளக்கத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அட்டைப்படத்தை நாங்கள் வெளியிடலை, இப்படி ஒரு அட்டைப்படம் விகடனில் க்ரியேட் பண்ணவே இல்லை, இது ஃபேக்கான அட்டைப்படம், இதை சோசியல் மீடியாக்களில் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க, இப்படி ஒரு அட்டைப்படத்தை நாங்கள் வெளியிடவே கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ விகடன் இந்த போஸ்டரை ஷேர் பண்ணிகிட்டு இருந்த விஜய் ரசிகர்களுக்கு ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்துருக்காங்க. நம்ம கூட ஏற்கனவே சொல்லியிருந்தோம், படத்தில் கூட பிரச்சனை இல்லை, ஒரு 150 கோடி 200 கோடி 300 கோடி 400 கோடின்னு நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது போஸ்டரை வெளியிட்டுட்டு போயிடலாம். பட் அரசியலில் ஓட்டு வாங்கி ஜெயிச்சாதான் நம்ம சிஎம் ஆக முடியும். நம்ம வேட்பாளர்கள் குறைஞ்சது 118 பேர் ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சாதான் நம்ம சிஎம் ஆக முடியும். அதுக்கு எதுவும் போஸ்டர்லாம் ஒட்ட முடியாதே, நம்ம சிஎம் ஆகிட்டோம் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஆனால் ரியலாகவே இப்போ இவங்க சரி கற்பனைக்காவது நம்ம இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபேக்காக போஸ்டர் வெளியிடுற அளவுக்கு ஆயிட்டாங்க.